நேற்று கொடுத்துருக்கோம். இன்றைக்கி காலையில் திரும்பவும் அது சம்மந்தமாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அழைக்க வேண்டும். இல்லை நாங்களாக இன்னைக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் முடிவை சொல்ல வேண்டிய டைம் இருக்குது. கண்டிப்பாக என்ன சட்டப்பூர்வமாக செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு நாள் வெயிட் பண்ணிக்கலாம். இவங்களுடைய ஆதரவு கிடைச்சாலே ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமானது. ஸோ இந்த மூலிகளுடைய ஆதரவு கிடைக்குங்கிற நம்பிக்கை தேவைக்காக ரொம்ப இருக்குன்னு இல்லை, அது கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவுகளை கோரி இருக்கிறோம். கண்டிப்பாக அவங்களும் அதை ஆலோசிச்சுட்டு முடிவு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐயுஎம்எல்க்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கோம். ஐயுஎம்எல்க்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். நேர்லேயும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வேறு என்டிஏ கூட்டணியில் உள்ள ஏதாவது கட்சிகளுக்கு அழைப்பு ஏதாவது கொடுத்துருக்கீங்க? இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதற்கான எண்ணமும் இல்லை. இப்போ ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க அமைச்சரவை பதவிக்கு எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி முடிவு பண்ண போகிறோம்? இல்லை ஆதரவு வரட்டும். அதுக்கான ஏற்கனவே சொல்லியாச்சு. அதில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு எங்கள் தலைவர் வந்து முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். அனைவருக்கும் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு, அதில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எல்லாம் இருக்கணுன்றதான் எங்களுடைய எண்ணம். அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு எல்லாருக்கும். ஏன்னா அவர்களுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சிக்கு பொதுமக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களுடைய கொள்கையை நிறைவேற்றத்துக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதில் எங்களுடைய தலைவர் ஏற்கனவே வந்து முதல் மாநாட்டில் அதை சொல்லியிருக்கிறார். எல்லா கட்சிக்கும் அவங்களுடைய கொள்கையில் அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் தான் செய்ய முடியும். அதற்கான பங்கீடு இருக்குன்றதுல முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. எந்த நெருக்கடியும் இல்லை. 100% இன்னைக்கு வந்து 1.5 கோடி மக்களுக்கு மேலே 1,75,00,000 மக்களுக்கு மேலே வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எங்களுடைய தலைவர் முதல்வரான வாக்களிச்சிருக்காங்க. இப்படி ஒரு தேர்தல் இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு தேர்தல் 1 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்காத ஒரு தேர்தலாக கண்டிப்பாக இது இருந்திருக்கும். அதை நான் நம்புறீங்க. மக்கள் திருவிழா போல வந்து வாக்களிச்சாங்க. மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சாங்க. மக்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சாங்களோ அது 100% நாங்கள் ஆளுநரை சந்திக்க வரும்போது எந்த போலீஸ் ஏற்பாடுமே இல்லாமல் வந்தாங்க. திரும்ப போகும்போது இல்லை, அது வேண்டான்னு இல்லை. கண்டிப்பாா அது எப்பவுமே அந்த இதனால தேவையில்லாத பொதுமக்களுக்கு இடையூறுகள் வேண்டான்னு சொன்னதான் எங்கள் தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி நேற்று அந்த போலீஸும் அந்த எஸ்கார்டும் இதுவும் வேண்டான்னு எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு தான். தலைவர் தான் வேண்டான்னு சொல்லி பாஜகவுடைய தலையீடு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. தற்போதைய அரசியல் சூழல்ல தாவேக்கா அப்படி நினைக்கிறார். பாருங்க, எந்த சூழ்நிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம். என்ன வருதோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால ஒன்றும் இல்லை. ஒரு நாள் நேற்று தான் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை கவர்னர் செய்வார்னு நினைப்போம். செய்யலைன்னா அதுக்கு அடுத்த முடிவுகள் என்ன செய்யணும். ஓகே.